நமது தேசத்தின் நலனுக்காக படிக்க இளைஞர்கள் பிரதமராக வேண்டும். நாளைய சுடர் ஏந்தியவர்களாக நமது தேசத்தை முன்னோக்கி இட்டுச் செல்ல தேவையான உயிர்சக்தி, புதுமை மற்றும் புதிய முன்னோக்குகளை இளைஞர்கள் பெற்றுள்ளனர். இளைஞர்களை தலைமை பாத்திரங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம், குறிப்பாக பிரதமர் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளில், கல்வி, விமர்சன சிந்தனை மற்றும் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் சமூகத்தை நாம் வளர்க்க முடியும். முதலாவதாக, இளைஞர்கள் ஆளுகைக்கு ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தை கொண்டு வருகிறார்கள். விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், உலகமயமாக்கல் மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சகாப்தத்தில் வளர்ந்து, அவர்கள் தங்கள் தலைமுறையின் தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை மற்றவர்களை விட நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்களின் அனுபவங்களும் நுண்ணறிவுகளும் காலநிலை மாற்றம், டிஜிட்டல் கல்வியறிவு மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை போன்ற சமகால சவால்களை எதிர்கொள்ளும் கொள்கைகளை தெரிவிக்கலாம். இரண்டாவதாக, இளைஞர்களை நம்பி தலைமை பாத்திரங்களை ஒப்படைப்பது உள்ளடக்கம் மற்றும் பிரதிநிதித்துவ கலாச்சாரத்தை வளர்க்கிறது. தலைமைத்துவத்திற்கு வயது ஒரு தடையல்ல என்ற சக்தி வாய்ந்த செய்தியை இது அனுப்புகிறது மற்றும் பல்வேறு பின்னணியில் உள்ள இளைஞர்கள் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தீவிரமாக பங்கேற்க ஊக்குவிக்கிறது. குரல்களின் இந்த பன்முகத்தன்மை சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் நலன்களையும் கருத்தில் கொண்டு இன்னும் விரிவான முடிவெடுக்கும் செயல்முறைகளுக்கு வழிவகுக்கிறது. மூன்றாவதாக, ஒரு இளைஞர் பிரதம மந்திரியைக் கொண்டிருப்பது, குடிமைச் செயல்பாடுகளில் ஈடுபடவும், உயர்கல்வியைத் தொடரவும் இளைஞர்களை ஊக்குவிக்கவும், அணிதிரட்டவும் முடியும். அவர்களின் சொந்த மக்கள் தொகையில் இருந்து ஒருவர் நிலத்தின் மிக உயர்ந்த பதவியை ஆக்கிரமித்திருப்பதை அவர்கள் காணும்போது, அது சாத்தியம் மற்றும் லட்சிய உணர்வைத் தூண்டுகிறது. இது இளைஞர்களிடையே அதிக வாக்குப்பதிவு, சமூக முயற்சிகளில் அதிக ஈடுபாடு மற்றும் வெற்றிக்கான பாதையாக கல்விக்கு மீண்டும் முக்கியத்துவம் அளிக்க வழிவகுக்கும். மேலும், இளைஞர்களின் தலைமையானது, ஆளுகையில் புதுமை மற்றும் தகவமைப்புத்தன்மையை ஊக்குவிக்கிறது. இளம் தலைவர்கள், பாரம்பரிய முன்னுதாரணங்கள் அல்லது வேரூன்றிய ஆர்வங்களால் சிக்கலற்ற, புதிய யோசனைகள் மற்றும் அணுகுமுறைகளை பரிசோதிக்க பெரும்பாலும் திறந்திருக்கிறார்கள். அரசாங்க சேவைகளை மேம்படுத்துவதற்கும், அதிகாரத்துவத்தை நெறிப்படுத்துவதற்கும், வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் அவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் அரசியல் செயல்பாட்டில் பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் திருப்தியை அதிகரிக்கும். முடிவாக, ஒரு இளைஞரை பிரதமராக நியமிப்பது வெறும் அடையாள செயலல்ல, இது நமது நாட்டின் எதிர்காலத்தில் ஒரு நடைமுறை முதலீடு. இளைஞர்களின் ஆற்றல், படைப்பாற்றல் மற்றும் இலட்சியவாதத்தை பயன்படுத்துவதன் மூலம் நாம் மிகவும் உள்ளடக்கிய, ஆற்றல்மிக்க மற்றும் முன்னோக்கி சிந்திக்கும் சமுதாயத்தை உருவாக்க முடியும்.